இந்த தந்தவக்ரன் ஒரு முக்கியமான ராஜா. எப்படி சிசுபாலன் முக்கியமோ அது மாதிரி தந்தவக்ரன் முக்கியம். இவங்க 2 பேரும் ஒரு தொடர்ச்சி இருக்கு. எங்க இருந்து அப்படின்னா, ராவண கும்பகர்ணன், அதுக்கு முன்னாடி ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷன், அதனுடைய தொடர்ச்சி தான் சிசுபாலன் தந்தவக்ரன். அவங்க சும்மா ஒரு வரியில இப்ப சொல்றேன். வைகுண்டத்துல விஷ்ணுவினுடைய உலகத்துல வாயில் காவலர்களாக ஜெய விஜயர்கள் இருந்தாங்க. அவங்க துர்வாச முனிவர் ஒரு தடவை போகும்போது அவரை தடுத்துட்டாங்க. விஷ்ணு பிஸியா இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவர் கோபத்துல சாபம் போட்டார். அப்புறம் விஷ்ணு சமாதானம் பண்ணி கேட்டாரு, என்னுடைய பக்தனா இருக்கக்கூடிய 1000 ஜென்மம் வேணுமா, என்னுடைய எதிரியா இருக்கக்கூடிய 3 ஜென்மம் வேணுமான்னு. நான் இந்த கதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்ப அவங்க சொல்லிட்டாங்க, 1000 ஜென்மம் எல்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸ், அவ்வளவு நாள்லாம் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது, 3 ஜென்மம் போறோம், எதிரியா இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் எதிரிதான் அதிகம் நினைப்பாங்க, அதனால எதிரியா இருந்தா 3 ஜென்மத்துல போயிடலாம். கடவுள் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகம் நினைக்கிறோம் அவ்வளவு சீக்கிரம் கடவுள்கிட்ட போகலான்னு அர்த்தம். அப்போ இவங்க எதிரியா பிறக்கிறோம்னு சொல்லி அவங்கதான் ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு சகோதரர்கள், ராவண கும்பகர்ண சகோதரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வரிசையில இவங்க சிசுபாலன் தந்தவக்ரனா பிறந்தாங்க. 2 பேரையுமே கிருஷ்ணர் கொல்லுவாரு. பொதுவாக நமக்கு அதிகம் தெரியாத கதை, ஆனா மகாபாரதத்துல இருக்கிறது, புராணங்கள்ல இருக்கிற கதை தான்.